வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் கார்னை எப்படி குக் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடைக்கு போய் தான் வாங்கி சாப்பிடணுங்கிறது இல்லை. இந்த ஸ்வீட் கார்ன் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இந்த ஸ்வீட் கார்னை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. நான் இன்றைக்கி 3 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேங்க. மேலே இருக்க கவரில் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கவரோடு விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது நல்லா இருக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்னை அடிக்கடி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, ஹெல்த்தியானது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்து உடனே செய்கிறனாலும் செய்யலாங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். குக்கர் மூடி போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டீம் வரட்டுங்க, அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டீம் நல்லாவே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெயிட் போட்டுடலாங்க. வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. 20 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது ஸ்வீட் கார்ன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ கேஸு நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வீட் கார்ன் சூப்பராக வெந்திருக்கு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது நல்லா சூடு ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே சூடாக இருக்கும். நீங்கள் இதை ப்ளைனாகவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மசாலா தடவி கூட சாப்பிட்லாங்க. அதுக்கு அரை எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் அளவு பட்டர், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேங்க. ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இது மேலே இப்போ தடவிக்கலாம். நீங்கள் வெறும் பட்டர் மட்டும் தடவி கூட சாப்பிட்லாம். நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சாட் மசாலா, பெப்பர் பவுடர் கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டரை தடவிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தில் மிளகாய்த்தூள் தடவி கூட சேர்த்திக்கலாங்க. நாங்கள் இந்த மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஸ்வீட் கார்ன் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.